எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாகவே எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. ஆனால் எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனை என்றைக்கு நீங்கும். பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையே, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போய்கிட்டு இருக்குதே, இந்த மாதிரி பல விதமான ஆதங்கம் நிறைய நண்பர்களுடைய மனசில் இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டுட்டோம். வீடு கட்டணும், இல்லை கல்யாணம் பண்ணோம், இல்லை தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், இல்லை அடுத்தவனுக்கு காசு பணத்தை வாங்கி கொடுத்தோம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் காசு பணத்தை போட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டுட்டோம். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடக்கூடாது, சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு தான் ஊறுகாய் தேடணும். முடிஞ்சு போச்சு. அந்த கடனை கட்டுறதுக்கான பாதை தான் நமக்கு தேவை. கடன் ஆயிடுச்சேன்னு அங்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் சொன்னேன். ஆனால் இந்த பதிவு எல்லாருக்குமே மேசராசியிலிருந்து மீனராசி வரை எல்லாருடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை சரியாகணும். கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் மாதத்தில் 2 தடவை நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது நமக்கு தெரியல. இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் கொடுக்க தான் செய்யுது. ஒரு குழந்தை பிறக்கணுமா, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த குழந்தை படிக்கணுமா, அதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை ஒரு வேலைக்கு போகணும், ஒரு வீடு வாசல் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உதவிகரமாக இருக்க தான் இருக்குது. அதுக்கான செயல் என்னவோ அது செய்யுது. அப்போது நம்மளுடைய மிகப்பெரிய மன அழுத்தம் என்ன, மிகப்பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரே கவலை கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான நாட்கள் 2 நாட்கள். அதை தான் மைத்ரா முகூர்த்தம் சொல்லுவாங்க. இந்த மைத்ரா முகூர்த்தத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது நிச்சயமாக எனக்கு தெரியல. அதை பற்றி தான் முழுமையாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2025 வருடத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் 2 நாட்கள் மைத்ரா முகூர்த்தம் வருது. இது எல்லாருக்குமே பொருந்தும். மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கும்பராசி எல்லா ராசிக்கும் பொருந்தும். மைத்ரா முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா, அசுவனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சரஸ்வதி அம்மா பிறந்த நட்சத்திரம், சரஸ்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய அசுவனி நட்சத்திரம் 4வது பாதம் மேஷ லக்னத்தில் வரக்கூடிய நேரம்தான் மைத்ரா முகூர்த்தம். அதுபோக அனுசம் நட்சத்திரம் மகாலட்சுமி அம்மன் அவதரித்த நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் 4வது பாதம் விருச்சிக லக்னத்தில் வரக்கூடிய நேரம்தான் மைத்ரா முகூர்த்தம். ஜனவரி மாதம் 2 நாள் அந்த மாதிரி பிராப்தம் வருது. எல்லா மாதத்துலேயும் 2 நாள் கம்பல்சரி வரும். அது தெரிஞ்சாதான் அதை நம்ம பயன்படுத்திக்குவோம் இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறதெல்லாம் இல்லைங்க. நமக்கு தெரியாததுனால தான் நமக்கு பிரச்சனை. நினச்ச நேரத்தில் நினச்ச செயல் செஞ்சிட முடியாது பாருங்க. அந்த செயல் செய்கிறதுக்கான தருணம் இருந்தால் தானே செஞ்சுக்கிட முடியும். அதனால தானே பெரியவங்க சொன்னாங்க, பட்டம் பார்த்து பயிர் செய். நினச்ச விதையை நினச்ச நேரத்தில் நம்ம விதைக்க முடியாது. அப்படி விதைச்ச விதை விளையும், வீடு வந்து சேராது. அப்போது நம்ம பணப்பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான தருணம் என்னன்னா, மைத்ரா முகூர்த்தத்தில் தீராத கடன் தீரும். ஐயா 10 கோடி ரூபாய் நான் கடன் வச்சிருக்கிறேனுங்க, எப்படி தான் நான் கட்டுவேன்னு எனக்கு தெரியல. 10 கோடி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த 10 கோடி திருப்பி கட்டுறதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். மைத்ரா முகூர்த்த பரிகாரம் செய்யுங்க. அது பரிகாரம்னே சொல்ல முடியாது. மைத்ரா முகூர்த்தம் அப்படின்றது ஒரு 2 மணி நேரம், கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த மாதிரி பிராப்தம் ஏற்படுது. நம்மளுடைய நல்ல நேரம் என்னன்னா,
2025 வருடத்துடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை பகலில் 12:18 மைத்ரா முகூர்த்தம் ஏற்படுது. பகல் நிமிஷம், பகல் பொழுது. இதே ரெண்டாவது வரக்கூடிய மைத்ரா முகூர்த்தம் வந்து ராத்திரி பொழுதில் வருது. அது புரோஜனம் இல்லை. பகல் பொழுதில் வரக்கூடியது ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை பகலில் 12:18 2:05 வரைக்கும், ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கம்மி தானேங்க. அப்போது இந்த தருணத்தை உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கிறதுக்குண்டான தருணமாக பயன்படுத்திக்கோங்க. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் 4வது பாதத்தில் மேஷ லக்னமாக வரக்கூடிய 2 மணி நேரம் நீங்கள் வாங்கின ஒரு தொகை இருக்குது. ஒரு 50,000 ரூபாய் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதில் ஒரு 5,000 ரூபாய் கொண்டு போய் கட்டுங்க. 1,00,000 ரூபாய் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10,000 ரூபாய் கட்டுங்க. 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாயில் ஒரு 10,000 ரூபாய் இல்லை ஒரு 50,000 ரூபாய் கொண்டு போய் கட்டிட்டு வாங்க. ஐயா, உங்ககிட்ட நான் 5 லட்சம் ரூபாய் வாங்கினது வேணுமோ உண்மைதானுங்க, நான் கட்டி போடுறேனுங்க, அதுக்கான அவகாசத்தை எனக்கு கொடுங்க. முதல் இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த ஒரு தொகையை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 50,000 ரூபாய் கட்டிட்டு வாங்க. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பகல் 12:18 பகல் 2:05 வரைக்கும் மைத்ரா முகூர்த்தத்தில் உங்களுடைய கடனில் ஒரு பகுதி நீங்கள் செலுத்திட்டு வாங்க. அதன் பிறகு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கடன் இருக்கும். கார் லோன்லேருந்து, பைக் லோன்லேருந்து, VTMIயிலிருந்து, பர்சனல் லோன்லேருந்து ஒவ்வொரு விதத்தில் நமக்கு அந்த கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்கும். எந்த கடனாக இருந்தாலும், இப்போ நீங்கள் பைக் லோன் வாங்கியிருக்கிறீங்க, அதில் கார் EMI வாங்கியிருக்கிறீங்க, VTMI வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில், ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம டிஜிட்டலில் தானே பண்ணுறோம். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பகல் 12:18 மேலே ஒரு 1 மணி சுமாருக்கோ இல்லை ஒரு 12:30 மணி சுமாருக்கோ மொபைல் ஃபோன்லேருந்தே மினிமமான அமௌண்ட்டெல்லாம் நம்ம அனுப்பலாம். அதாவது பார்ட் டைம் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எது ஆன்லைனில் ஏதாவது ஒரு லோன் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, பர்சனல் லோனோ அல்லது நம்ம வெஹிக்கிள் லோனோ அல்லது ஹோம் லோனோ, எந்த லோனாக இருந்தாலும் சரி, பார்ட் பேமெண்ட் அப்படின்னா 1 மாத பேமெண்ட்டு நம்ம பே பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் காசு பணம் சேமித்து 1 மாத தவணையை கட்டுங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதில் ஒரு பகுதியை அதை கொண்டு போய் கட்டிட்டு வாங்க. அந்த நேரத்தில் ஜனவரி 8ஆம் தேதி அந்த 2 மணி நேரம் கேப்பு 12:18 2:05 ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட போய் கட்டிட்டு வாங்க. அடுத்த ஜனவரிக்குள்ளார, வருஷம் திரும்புறதுக்குள்ளார உங்களுடைய கடன் சுமை கிட்டத்தட்ட பேரு பாதி நீங்கள் முடிச்சிருவீங்க. பேரு பாதினா கிட்டத்தட்ட ஒரு அரைவாசியாவது கட்டி முடிச்சிருவீங்க. முழுசாக கட்டுறதுன்றது உங்களுடைய சாமர்த்தியம். ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கினவங்க முழுசாக கட்டிவிடுவீங்க ஒரு வருஷத்தில். 50 லட்சம் ரூபாய் வாங்கினவங்க முழுசாக கட்டிட முடியுமா? அப்போது உங்களுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இது செய்து பாருங்கள். 100% சொல்கிறேன், இது பயனுள்ள ஒரு விஷயம். இது செய்து பாருங்கள். அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் 25ஆம் தேதி ஒரு டேட் இருக்குது. மைத்ரா முகூர்த்தம்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மைத்ரா முகூர்த்தத்தை சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பஞ்சாங்கம் 2 இருக்குது. அதாவது சுத்த வாக்கியம் ஒன்று இருக்குதுங்க, திருக்கணிதம் ஒன்று இருக்குதுங்க. அப்போ திருக்கணிதமா வாக்கியமா அந்த பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த பஞ்சாயத்து நமக்கு வேண்டாம். அப்பயே பெரியவாள் இருக்கும்போதே அதுக்கு விடை கிடைக்கல. இதுக்கு மேற்கொண்டு அதுக்கு விடை கிடைக்குமான்னு தெரியல. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். மைத்ரா முகூர்த்தம் அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரம் 4வது பாதம் மேஷ லக்னமாக வருதா, அந்த 2 மணி நேரம் மைத்ரா முகூர்த்தம். கேட்டை அனுச நட்சத்திரம் 4வது பாதம் விருச்சிக லக்னம் வருதா, அது மைத்ரா முகூர்த்தம். 25ஆம் தேதி ஜனவரி 25ஆம் தேதி மைத்ரா முகூர்த்தம் இருக்குது. ஆனால் ராத்திரி 1:37 அதிகாலை 3:48 வரைக்கும். சிலப்ப சந்தர்ப்பம் இல்லாத நண்பர்கள்
ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறவங்க அந்த நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த நேரத்தை, அதாவது ஜனவரி 25 என்ன பண்ணலாம்னா, ஒரு துணியில், ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் பூசி முன்னாலே காய வச்சுருங்க. இந்த ராத்திரியில் வருது, ராத்திரி 1:30 மணிக்கு 1:37 ஜனவரி 25 சனிக்கிழமை வர அன்னைக்கு. அப்போது அந்த வெள்ளை துணியில் மஞ்சள் பூசி அந்த காய வச்ச துணியில் ராத்திரி 1:37க்கு மேலே ஒரு தொகை, ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 10,000 ரூபாய் இல்லை ஒரு 50,000 ரூபாய் அந்த துணியில் வச்சு அப்படியே மடித்து பூஜை ரூமில் வச்சுட்டு போய் படுத்துக்கிடுங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த உரியவங்கக்கிட்ட கட்டிட்டு வாங்க. வேறு வழி இல்லைன்னா அப்படி செய்யலாம். இல்லை அதுக்கு முன்னுக்கு செய்யணும்னா பகல் பொழுது இருக்குது. ஜனவரி மாதம் 8 பகலில் 12:18க்கு மேலே 2:05க்குள்ளார இந்த நாளில் இந்த செயல் செய்யுங்க. நிச்சயம் 100% உங்களுடைய பணப்பிரச்சனை, உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இது ஆதாரபூர்வமான ஒரு உண்மை. ஏதோ சப்ஸ்கிரைபர் ஏறுறதுக்காக இல்லை 4 காசு பண்ண நான் சம்பாதிக்கிறதுக்காக சாமி சத்தியமாக இந்த பதிவில் நான் கொடுக்கல. எல்லா யூடியூப் சேனலில் பார்க்குறத விட என்னுடைய பதிவில் நிச்சயம் 100% அது உண்மைத்துவம் உங்களுக்கு மனசார தெரியும். இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு அதன் பிறகு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய மன அழுத்தமே இந்த கடன் பிரச்சனை தானுங்க. உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் மருந்து இருக்குதுங்க, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குதுங்க. நோய் இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை எதுன்னா நம்மளுடைய மன அழுத்தம். தயவு செய்து அந்த மன அழுத்தத்துக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. 10 லட்ச ரூபாய் கடன் ஆகிட்டுமேன்ற சங்கடப்படுறீங்க. அந்த 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னா அதை திருப்பி கட்டுற அளவுக்கான தகுதியை இந்த பிரபஞ்சம் கொடுக்காம போயிடுமா? அனாவசியமாக தேவையில்லாமல் தப்பான செயல் செஞ்சுக்கிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக நம்ம பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்குது. கடன் பிரச்சனையால் குடும்பத்தோடு அப்படி பண்ணிக்கிட்டாங்க, அதை செய்துக்கிட்டாங்க, இதை செய்துக்கிட்டாங்க. நம்மளுடைய சுகத்துக்கு 2 குழந்தைங்க ஒரு குழந்தைங்க பெற்றுக்கிட்டு நாம் செஞ்ச தப்புக்கு அந்த பிள்ளையுடைய சூழலையும் நம்ம அழிச்சிடக்கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கட்டாயம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்களே சரி பண்ணிக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லை, கடனோடு நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாவம். அந்த கடன் செலுத்துறதுக்கு இன்னொரு ஜென்மத்தில் அந்த கர்மா நமக்கு இருக்க தான் செய்யும். நம்மளுடைய பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்மாவை எடுத்துகிட்டு போயிட்டான், நிம்மதியாக போய் சேரலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தப்பான செயலை மட்டும் தயவு செய்து போகாதீங்க. உங்களால் முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல் யாராவது இருக்கிறீங்களா? உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க. நீங்கள் காசு கூட கொடுக்காதீங்க, நீங்கள் எனக்கு ஜாதகத்தை அனுப்புங்க. எப்போ நீங்கள் கடனை கட்டுவீங்க, எத்தனை நாள் ஆகும், என்ன அதுக்கான வழிமுறை அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேனுங்க. சரிங்களா? தயவுசெய்து இதுக்காக எல்லாரும் அனுப்பிடாதீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நண்பர்களை மட்டும் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்காக இந்த ஒரு உதவி நான் செய்து தரேனுங்க. சரிங்களா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் இருந்தது. அந்த கமெண்ட்டில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களுடைய பதிவு நான் பண்ணலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம்னு இருந்தேனுங்க. இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன டேட்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அந்த டேட்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேனுங்க, அதன் பிறகு நடக்கலான்னு நான் யோசனை பண்ணுறேனுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது அந்த மனநிலையிலேருந்து மாறிட்டா மீண்டும் அந்த மனநிலைக்கு போகவே மாட்டாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம்தான் ஏதாவது செஞ்சுக்கலாமா வேணாமா நினைக்கிறது, ஒரு செகண்டு தானுங்க. சரிங்களா? அதிலிருந்து அந்த செகண்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா மீண்டும் அந்த சூழலை நம்ம போகவே மாட்டோம். அதனால் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடம் உங்களுக்கு யாராவது இருக்குதா, உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதுக்கான விஷயத்தை நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவை பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.